لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون وقال النبي صلى الله عليه وسلم ذهبت النبوة وبقيت المبشرات قالوا ما المبشرات يا رسول الله قال الرؤيا الصالحة يراها المؤمن أو ترى له أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய முதல் 10 நிறைவடைகிற ஒரு தருணத்தில் இருக்கிறோம். குர்ஆனுடைய பல்வேறு வரலாறுகளை தராவீஹிலே நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றும் பல அழகான வரலாறுகள் நபிமார்களுடைய சரித்திரங்கள் வரவிருக்கிறது. இந்த சரித்திரங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே வெவ்வேறு கட்டங்களில் அவர்களுக்கு ஆறுதலாக இறங்கியது. அல்லாஹ்வே திருமறையிலே சொல்வான், இந்த சம்பவங்கள் வழியாக உங்களுடைய இதயத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்றோம். வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇர் ருசுல் மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். இந்த நபிமார்களுடைய வரலாறை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிரிகளால் ரொம்ப தொந்தரவுகள் வருகிற போது அல்லாஹ் ஒரு நபியினுடைய வரலாறை சொல்லுவான். பாருங்க, அவங்களுக்கும் இதான் நடந்துச்சு, இதுபோல தான் அவங்களுக்கும் ஏற்பட்டது. இப்படி அல்லாஹ்வே சொல்கிறான், உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தத்தான் இந்த வரலாறுகளை சொல்கிறோம் என்று. ஒவ்வொரு நபியினுடைய வரலாறு பல்வேறு வகையான படிப்பினைகளை நமக்கு தருகிறது. அதில் குறிப்பாக நாம் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த நபியினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே கட்டமாக இருக்காது. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பெரும்பாலும் ஒரே ஊரில் பிறப்போம், அங்கேயே வாழ்ந்திருப்போம், அங்கேயே மூத்தாகி இருப்போம். பெரும்பாலானவர்களுடைய நிலை அப்படிதான். நீங்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நபியின் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்க பிறப்பு முதல் இறப்பு முதலான அந்த வரலாறை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கட்டங்கள், பலவிதமான சோதனைகள், பல ஊர்கள் என்று அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கங்க, ஈராக்கில் இருக்கிறாங்க, அப்புறம் எகிப்துக்கு போகிறாங்க, அப்புறம் பலஸ்தீனத்துக்கு வர்றாங்க. அடக்கப்பட்டு போது எங்க? பைத்துல் மக்திஸ் அருகில் உள்ள ஹெப்ரோன், மதீனத்துல் ஹலீல்னு சொல்லுவாங்க, அங்கே அடக்கப்பட்டாங்க. பல நகரங்கள் சுற்றி 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 பல தரப்பு சோதனைகள் சந்திக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எடுங்க, எகிப்தில் பிறக்கிறாங்க, மதியன் நகரத்தில் பல வருஷங்கள் இருக்கிறாங்க, திரும்ப எகிப்துக்கு வர்றாங்க. திரும்ப வந்தது எங்கே? ஜெருசலம் பக்கத்தில் இன்னைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது, அங்கிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கத்தலம் ஒரு பாலைவனத்தில் தனியாக இருக்குது. பாருங்க, ஒரு நபியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒரே கட்டமாக இருக்காது அவங்களுடைய வாழ்க்கை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இன்னைக்கு தராவீஹில் ஓதப்படவிருக்கிற அவங்களுடைய வரலாறு அல்லாஹ்வே அழகான வரலாறுங்கிறான். ஏன்னா மற்ற நபிமார்களுடைய வரலாறுகள் ஒரே இடத்துல மொத்தமாக கூறப்பட்டிருக்காது. இங்கொரு பகுதி அங்கொரு பகுதியாக இருக்கும். ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரே தொடராக கூறப்பட்ட வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, சிறுபிராயத்தில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அப்புறம் கிணத்துல போடப்படுறாங்க, அப்புறம் அடிமையாக விற்கப்படுறாங்க, பிறகு எகிப்துல போய் ஒரு அமைச்சர் வீட்டில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கப்படுறாங்க, பிறகு அந்த நகரத்தினுடைய அமைச்சராகிறாங்க, பிறகு அந்த நகரத்தின் ஆட்சியாளராக ஆகிறாங்க. எத்தனை காலகட்டம் பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையை.
ஒரே மாதிரி நபிமார்களுடைய வாழ்க்கை இருக்காது. சுருக்கமாக வழங்கணும்னா நபிமார்களுடைய வரலாறுங்கிறது ஹஜ்ஜினுடைய அந்த 5 நாள் மாதிரி. ஹஜ்ஜினுடைய 5 நாள் ஹஜ்ஜுக்கு போனவங்கள்ட்ட கேளுங்க, கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? எவ்வளவு சிரமம் ஹஜ்ஜுடைய 5 நாள். லேசா சொல்லிடலாம் 5 நாள். ஏன்னா ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் மாறுவது அவ்வளவு கஷ்டம். இந்த 5 நாளுக்கே நாம் அவ்வளவு சிரமப்படுறோம் இல்லையா? மினாலிருந்து அரஃபா, அரஃபாலிருந்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவிலிருந்து மினா என்று 5 நாளும் வாட்டி எடுத்துரும். அது வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. அந்த 5 நாளைக்கு பிறகு போய் கேட்டு பாருங்க, நபிமார்களுடைய வாழ்க்கை அப்படிதான். ஒரே கட்டமாக எந்த நபியினுடைய வாழ்க்கையும் இருந்ததில்லை அருமையானவர்களே. அப்போ அல்லாஹ் நமக்கு மனித வாழ்வு என்பது பல கட்டங்களை கடந்து தான் வரும். நம்ம முஸ்லிம்களுடைய வரலாறை எடுத்துக்கங்க. ஒரு காலகட்டத்தில் உலகத்தின் பெரும்பகுதியை நாம் ஆட்சி பண்ணணும். இன்னைக்கு உலகத்தில் ஆக கீழே ஒரு அடிமட்ட சமுதாயமாக இருக்கிறோம். இந்தியாவில் ஆண்ட சமூகமாக நாம் இருந்தோம். இன்னைக்கு நம்முடைய உரிமைக்கு நாம கேள்விக்குறியாகி நிற்கிறோம். நமது வாக்குரிமை கேள்விக்குறி, நம்முடைய குடியுரிமை கேள்விக்குறி. வரலாம், இப்படிதான் வரும். ஆனால் இப்படியே நீடிக்குமா? கிடையாது. இதுவே நீடிக்கிற நிலை அல்ல. நிச்சயமாக ஒரு நிலை வரும். மீண்டும் மேல்நிலைக்கு நாம வருவோம். இன்று நம்மை அடக்கி ஆள்பவர்கள் கீழே போகத்தான் போறாங்க. குர்ஆன் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருது. இந்த வரலாறுகள் அதற்கு தான். அழகான ஒரு தொடரை கேட்பதற்கல்ல, இந்த நபிமாருடைய வரலாறு எப்படி பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உணர்த்துறான். அவர்கள் வழியாக நமக்கும் உணர்த்துகிறான். அருமையானவர்களே, அந்த வகையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சம்பவத்தை நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். நான் அதனுடைய ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார்? பனு இஸ்ராயலில் உள்ள நபிமார்களில் ஒருத்தர் தான் அவங்க. ஆனால் அப்போ அந்த பேர் வரல. பனு இஸ்ராயலுங்கிறது பின்னால் வருது இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறுதி காலத்தில் தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஒரு குழந்தையை கொண்டு சுப செய்தி சொல்கிறான். இஸ்ஹாக்குங்கிற குழந்தையை கொண்டு அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறான். இருவருக்கும் வயதான காலத்தில் இஸ்ஹாக்குங்கிற குழந்தை பிறக்குது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஆளாகி அவங்க பெரிய பிள்ளையான பிறகு அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அவங்க நிக்கா செஞ்ச பிறகு அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. யாருக்கு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 ஆண் வாரிசு தான். ஒரு பையன் பேர் ஈசு, இன்னொரு பையன் பேர் யாக்கூப். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள். ஒரு மகன் ஈசு என்றும் ஒரு மகன் யாக்கூப் என்றும் அழைக்கப்படுறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஈசுங்கிற பிள்ளை மேலே தான் கொஞ்சம் பாசம் அதிகம். குழந்தைகளில் எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி சமமாக பாசம் இருக்கணும்னு தேவையில்லை, அது முடியாது. மார்க்கம் அதில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லலை. அன்பளிப்புகள் கொடுக்குற விஷயத்தில் தான் நேர்மையாக இருக்கணுமே தவிர ஒரு பிள்ளையை விட ஒரு பிள்ளை மீது பாசம் அதிகம் வைக்கலாம், அது தவறு இல்லை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி, அவங்களுக்கு அந்த ஈசுங்கிற அந்த மகன் மீது பாசம் அதிகம். அவர் வேட்டைக்காரர், வேட்டையாடுபவர். இன்னொரு மகன் தான் யாருங்க? யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்க்கிறவர். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ அத்தாவுக்கு பிரியமானவர் ஈசுங்கிறவர். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ரொம்ப பிரியம் யாருக்குன்னா யாக்கூப் மேலே தான். யாக்கூப் மேலே தான் ரொம்ப ரொம்ப பாசம். இந்த நிலையில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் ஒரு இறைச்சியை விரும்புகிறாங்க. எனக்கு என்னங்க இறைச்சி கொண்டு வாப்பான்னு விரும்புகிறாங்க. அந்த ஈசுங்கிற மகன் தானே வேட்டையாடுறவர், அதனால அவரை கூப்பிட்டு தான் சொல்கிறாங்க, நீ போய் எனக்கு வேட்டையாடி கொண்டு வா, நான் சாப்பிடணும்னு ஏதோ ஒரு இறைச்சியை சொல்கிறாரு. அவரும் வேட்டைக்கு போயிடுறாரு. இறுதி காலத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு பார்வை தெரியாது. அவங்க அம்மா பார்க்குறாங்க, யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி பார்க்குறாங்க. அவன் போய் வேட்டையாடி கொண்டு வந்தா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை பூரா அவன் வாங்கிடுவானே. அந்த அம்மாவுக்கு பாசம் இந்த பையன் மேலே, யாக்கூப் மேலே தான் பாசம். அதனாலடே அவன் வர்றதுக்குள்ளே நீ ஆட்டுக்குட்டி 2 ஆட்டுக்குட்டியை அறுத்து கொண்டு வா அப்படின்னு மகனை அனுப்பி அவர் ஆட்டுக்குட்டியை அறுத்து கொண்டு வந்துடுறாரு. இந்த அம்மா சமைக்குது. தான் பையன் யாக்கூபை கூப்பிட்டு, அவன் அணிகிற சட்டையை நீ அணிஞ்சிக்க, ஏன்னா அவர் தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவார், யாக்கூபா ஈசுவான்னு கண்டுபிடிச்சிருவார். அவன் சட்டையை நீ போட்டுக்க, நீ போய் என்ன செய்ய, அவர் கேட்ட அந்த இறைச்சியை கொடுத்துரு, அவருடைய துவா உனக்கு கிடைக்கட்டும். வேற எண்ணம்லாம் இல்லை, துவாவுக்கு தான், அவர் உனக்கு துவா செய்யட்டும்னு சொல்லி. அதே மாதிரி இவங்க எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அவங்க முன்னால் வைக்கிறாங்க. அப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு பார்க்குறாரு. இது என்ன, ஒரு வகையில் பார்த்தா ஈசு மாதிரில தெரியுது, இவன் குரலை பார்த்தா யாக்கூபா தெரிகிறான், ஆனால் சட்டையை போட்டுக்கிறான் ஈசு சட்டையை போட்டிருக்கானேன்னு சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் அவர் சாப்பிட்றாரு.
சாப்பிட்டு துவா செய்கிறார். யாரெல்லாம் இவனுடைய சந்ததியில் நபித்துவத்தை கொடுன்னு துவா செய்கிறார், இவன் சந்ததிகளில் நபிமார்களை கொடுன்னு துவா செய்கிறார். அந்த அம்மாவுடைய நோக்கமும் அதுதான். சரி, இப்போ கொஞ்ச நேரத்தில் அவர் வேட்டைக்கு போனவர் ஈசு வந்துட்டார். அவர் கொடுக்க போனால் இசாக் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எப்போ கொஞ்சம் முன்னால் தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி, கொஞ்சம் முன்னால் தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி. அப்போ அவன் கொடுத்துட்டான் போல் தருது. சரி, அதுக்காண்டி அவர் அந்த பையனை திட்டவெல்லாம் இல்லை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சரிப்பா, உனக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான் போ அப்படின்ட்டார். அப்போ ஒரு மகனுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் துவா பண்ணிட்டார், இன்னொரு மகனுக்கு நபித்துவம் எல்லாம் கிடைக்கும் துவா செஞ்சுட்டாரு. ஆக துவா 2 பேருக்கும் செஞ்சுட்டார். ஆனாலும் அந்த ஈசுக்கு கோபம், நம்மளை தானே கொண்டு வர சொன்னார், இவன் அதுக்கு முன்னால் நமக்கு தெரியாமல் எப்படி இவன் செஞ்சு கொடுக்கலாம், கோபம். அந்த அம்மா பார்க்குறாங்க, டே உன் மேலே கோபத்தில் இருக்கிறான், ஏதாவது செஞ்சிடலாம், நீ ஈராக்கில் என்னுடைய சகோதரன் உன்னுடைய மாமா இருக்கிறாரு, நீ அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு இரு, இவனுடைய கோபம் அரங்கின பிறகு நீ வான்னு சொல்லி அந்த அம்மா தான் மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை ஈராக்குக்கு அனுப்புகிறாங்க. ஈராக்குக்கு போன இடத்துல அங்கே மாமா மகளை ஒரு பெண்மணியும் முதல்ல நிக்கா செய்கிறாரு. முதல்ல நிக்கா செய்கிறது லியாங்கிற ஒரு பெண்மணியை நிக்கா செய்கிறாரு. அந்த அம்மா மூலமாக அவருக்கு ஆண் வாரிசுகள் பல குழந்தைகள் பிறக்குது. அப்புறம் லியாவுடைய சகோதரியை நிக்கா பண்ணுறாரு. அந்த மார்க்கத்தில் கூடும், ஒரே நேரத்தில் சகோதரிகள் இருவரை கல்யாணம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய ஷரியத்தில் கூடாது. ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விதமான சட்டம் இருக்கும். நமக்கு தெளிவாக தடுக்கப்பட்டிருக்கு, வான் தஜ்மஉ பைனல் உக்தைன், 2 சகோதரிகளை சேர்த்து நிக்காஹ் பண்ணுறது ஹராம். எனவே அது அந்த ஷரியத்து. இப்போ அவங்க என்னங்க, முதல்ல லியாங்கிற பெண்ணை நிக்காஹ் பண்ணுறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அவர்கள் மூலமாக பல ஆண் வாரிசுகள் பிறக்குது. அடுத்து ஒரு பெண்மணியை நிக்காஹ் செய்கிறாங்க. அந்த அம்மா பேர் ராஹீல், இவருடைய சகோதரி தான். ராஹீலை நிக்காஹ் பண்ணுறாங்க. அந்த ராஹீலுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒருவர் பேர் யூசுப், இன்னொரு பேர் பின்யாமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா பேர் தான் ராஹீல், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு சகோதரன் பேர் தான் பின்யாமீன். இந்த பிறக்கிறாங்க. அந்த அம்மா ராஹீல் இருக்கிறாங்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், அந்த சின்ன பையன் 2வது பையன் பின்யாமீனை பெற்றுட்டு மௌத்தா போயிட்டாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், அதே போல யாருங்க பின்யாமீனுடைய தாயார் இறந்து போயிடுறாங்க. மற்ற இன்னொரு மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் அந்த அம்மா இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு அவங்களும் ஹாலா தான், ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சி தானே, அப்போ ஹாலா தான். ஆக மொத்தத்தில் 12 பிள்ளைகளுங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு, மொத்தம் 12 குழந்தைகள். இந்த 2 பிள்ளைங்க ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க, மற்றவங்கெல்லாம் இன்னொரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க. இதெல்லாம் எங்கே நடக்குது? ஈராக்கில் இருக்கும்போது நடக்குது. இப்போ குழந்தையெல்லாம் பெற்ற பிறகுதான் அவருக்கு சொந்த ஊரும் ஞாபகத்துக்கு வருது. அத்தம்மா விட்டுட்டு தானே வந்தோம், சரி 4 ஆகிப்போச்சு, இப்போ சகோதரன் கோபம்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்லி சொந்த ஊருக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. சொந்த ஊர் எது? அதான் கன்ஆன். கன்ஆனுங்கிறது இன்றைய பலஸ்தீனம் தான் கன்ஆன். பைபிளில் பழைய ஏற்பாடில் கானான் தேசம்னு சொல்லுவான். கன்ஆன்கிற வார்த்தையை தான் அவர்கள் கானான் என்று சொல்லுவாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்படி வந்த பிறகு தான் இந்த பிள்ளைகள்லாம் வளர்க்கிற காலம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த 2 பிள்ளைங்க மேலே பாசம் அதிகம். யார் மேலே? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலேயும் பென்யாமின் மேலேயும் பாசம் அதிகம். பாசம் அதிகம் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மனைவிமார்கள் எல்லாருக்கும் சமமாக தான் கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே அன்பளிப்புகளாக இருக்கட்டும், இரவில் தங்குறதா இருக்கட்டும், பாரபட்சம் காட்டவே மாட்டாங்க. ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயணத்தில் போகிறதா இருந்தால் கூட சீட்டு குலுக்கி போடுவாங்க. எந்த மனைவி பெயர் வருகிறதோ அவரை அழைத்து கொண்டு செல்வாங்க. ஆனால் பாசம் அன்னை ஆயிஷா மீது அதிகம். இது விஷயத்தில் அல்லாவிடமே அவங்க துவா செய்வாங்க, அல்லாஹ் என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள விஷயத்தில் நான் நேர்மையாக நடந்துக்கிட்டேன், என் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம் உள்ளத்தில் உள்ள பாசம், அதில் எல்லாரும் மேலேயும் ஒரே பாசம் வைக்க முடியாது, மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, நீ அதில் என்ன கண்டித்து விட வேண்டாம் என்று துவா செஞ்சான். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த 2 பிள்ளைங்க மேலே, யாருங்க, யூசுப் பின்யாமின் மேலே பாசம் அதிகம். இது மற்றவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மற்ற இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க, அவர்களுக்கெல்லாம் எரிச்சல். என்ன நம்ம அத்தா அவங்க 2 பேர் மேலே எப்போ பார்த்தாலும் பாசம் ரொம்ப அதிகமாக வைக்கிறாரு, அவங்கள தான் அதிகமாக கொஞ்சிறாரு. நாமெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கிறோம், வனஹனு உஸ்பத்துன், நம்மெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கிறோம், ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோம், அவங்கள தான் ரொம்ப நேசிக்கிறாரு என்று அவர்களுக்கு ஒரு கோபம் வருது. குறிப்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே ரொம்பவே கோபம். ஏன்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகு. ஏன்னா அவங்க அம்மா ராஹீல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ராஹீலுடைய அழகு யார்கிட்ட இருந்து வந்துச்சு? சாரா அவங்கள்ட்ட இருந்து வந்துச்சு. சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு யார்கிட்ட இருந்து வந்துச்சு? ஹவ்வாட்ட இருந்து வந்துச்சு. இந்த உலகத்தில்
அழகுல சிறந்த முதல் பெண்மணி யாரு? ஹவ்வா தான். நம்முடைய அன்னை ஹவ்வா தான் அழகு. அதற்கு பிறகு உலகத்துல அந்த அழகு கொடுக்கப்பட்டவங்க சாரா அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அந்த அழகு யார்கிட்ட வருது? ராஹீல், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாட்ட வருது. அந்த அம்மாவுடைய அழகு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வருது. இப்போ அவ்வளவு அழகு, வர்ணிக்க முடியாத ஒரு அழகுக்கு சொந்தக்காரர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ மகனுக்கு அவ்வளவு அழகா இருந்தா அந்த மகன் மேல பாசம் இல்லாமையா இருக்கும்? அழகான குழந்தைகளை கண்டா நாம அந்த குழந்தையை பார்க்கிறோம், கொஞ்சம் ஆசைப்படுறது இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பாசம் இருக்கிறதுல என்ன தவறு? இவர்களுக்கு ஒரு எரிச்சல். ஏன் அவர் மேலேயே பாசத்தை காட்டுறாரு? அங்கதாங்க ஆரம்பிக்குது சூழ்ச்சி. பொறாமை என்பது சூழ்ச்சி. அது மனுஷனை கொலை குற்றத்தை கூட செய்ய தூண்டும் என்று அங்கதான் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிச்சுதான் எல்லாருமா சேர்ந்து யோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம்? யூசுஃபை விட்டும் தந்தையை பிரிக்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து எப்படியாவது யூசுஃபை பிரிக்கணும். என்ன பண்ணலாம்? இந்த 10 பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. கருத்துக்கள் வருது, கொலை பண்ணிடலாம் பாங்கிறார். அதுல ஒருத்தர் நல்லவர் இருக்கிறார், அந்த 10 பேர்ல ஒரு ஆளு. அவர் தான் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நியாயமா பேசுவார். வேண்டாம்மா, கொல்ல வேண்டாம், என்னதான் இருந்தாலும் நம்ம தம்பி, என்னதான் இருந்தாலும் நம்ம தம்பி, எல்லாமே அத்தா வழியில நமக்கு சகோதரன், கொல்றது அநியாயம். அதனால என்ன பண்ணலாம்? அவரை விட்டும் பிரிக்கணும், அவ்வளவுதானே. ஏதாவது ஒரு கிணத்துல தூக்கி போட்டுருவோம், யாராவது தண்ணி எடுக்க வரோம் எடுத்துட்டு போயிடட்டும், கிணத்துல தூக்கி போட்டுடலாம். தண்ணி எடுக்கிறதுக்கு வருவாங்கல்ல, எடுத்து தூக்கிட்டு போய் யார்கிட்டயே வளர்ந்துக்கட்டும், ஆனா கொல்ல வேண்டாம்னு சொல்றாரு. சரி, அப்படியா? அப்படியே செஞ்சுக்கலாம், முடிவாயிடுச்சு. இப்போ அத்தாட்ட கேட்கணுமே, எங்கேயாவது கூட்டு போனா தானே கிணத்துல போய் போட முடியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சகோதரர்களோட யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பிடவே மாட்டான், அனுப்ப மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பயலுக சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியும். ஏற்கனவே கனவும் கண்டுட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். என்ன கனவு? சூறாவே அதுல இருந்தானே ஆரம்பிக்குது. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வது போல் கனவு கண்டேன். அப்பவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுட்டாங்க, மகனுக்கு ஏதோ பெரிய அந்தஸ்து வருது. எப்பா, இந்த கனவு உன்னுடைய உயர்வை குறிக்குது. கனவுல எப்போ நீங்க நிலவை கண்டாலும் உங்களுக்கு அந்தஸ்து வரப்போகுதுன்னு அர்த்தம். கனவுல நிலவை கண்டா அந்தஸ்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அது உச்சத்தில் இருக்குதா இல்லையா? அதனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பையனுக்கு பெரிய அந்தஸ்து வருது. எப்பா, இந்த கனவை உன் சகோதரர்கள்ட்ட சொல்லிட வேண்டாம், சொல்லிடாதுன்னு சொல்லி. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை இல்லையா, அந்த சகோதரர்கள்ட்ட அந்த கனவையும் சொல்லிட்டார். சின்ன பிள்ளை அவருக்கு தான் சொன்னாலும் சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க வயசு 10 வயசு கூட ஆகல. மற்ற எல்லாத்திலையும் சொல்லிவிட்டான். அந்த ஆளுகளுக்கு எரிச்சல் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே அத்தா பாசம் வச்சிருக்கிறாருங்கிற கோபம், இப்படி ஒரு கனவு வேற கண்டிருக்கானே, இவனை வச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்லி தான் சதி திட்டம் தீட்டி பிரிக்கிறதுக்காண்டி அத்தாட்ட போய் கேட்குறாங்க, எங்க கூட அனுப்புங்க, அரசில் ஹுமா அகதன், எங்களோட அனுப்புங்க, ஏறுத்தா ஒயலா, நாங்க அப்படியே தோட்டத்துக்கெல்லாம் கூட்டு போறோம், மேயட்டும், அப்படியே சுத்தி விளையாடட்டும், நாங்க பார்த்துக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி அனுப்ப சொல்லி கேட்கும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இல்லப்பா வேண்டாம். அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடுது, இல்ல இல்ல நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க தனியா அவரை விட்டுட்டு விளையாடும் போது ஓனாய் அவரை சாப்பிட்றோன்னு பயப்படுறேன்ட்டான். இந்த ஆளுக்கு இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். ஓஹோ, அப்ப பழி அப்படியே சொல்லிடலாம், ஏதாவது பண்ணிட்டு ஓனாய் சாப்பிட்டுட்டே சொல்லிடலாம். அவர் சொன்ன வார்த்தையே பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்? ஓனாய் சாப்பிட்ரும்பா, நீங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பீங்க, அவர் சின்ன பிள்ளை, காட்டு பகுதி அது, ஏன்னா அது காட்டு பகுதி தான் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நாங்க பாக்குறோம், நாங்க எல்லாரும் இருக்கும்போது அவரை மட்டும் சாப்பிடுமா என்ன, நாங்க பாக்குறோம்னு சொல்லி ஒரு வழியா கூட்டுட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பாலுங்கிணச்சில தூக்கி என்ன செய்றாங்க, போட்டுறாங்க. ஆக இங்க இருந்தா என்னங்க, அந்த சம்பவம் ஆரம்பிக்குது. கிணத்துல போடப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் கிணத்துல இருந்து ஒரு வியாபார கூட்டம் அந்த வழியாக போறாங்க. தண்ணிக்காக வாளியை விட்டா வாளியில தண்ணி வரல, ஒரு அழகான பையன் வர்றாரு இல்லையா, உள்ள எடுக்க விடுறாங்க. தண்ணி காண்டி விட்டா தண்ணி வரும்னு பார்த்தா வர அழகான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகா இருப்பாங்க. அப்ப அந்த தண்ணிய வாளியை விட்டவர் சொல்றாரு, ஹாதா குலாம் யா புஷ்ரா ஹாதா குலாம், நற்செய்தி, இதோ ஒரு அழகான பிள்ளையை பாருங்கன்னு சொல்லி, அழகான பிள்ளை. உடனே அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இவங்க எங்களுடைய அடிமை தான், இவன் சொந்த தம்பிய அடிமைன்னு சொல்லி வித்துப்படுறாங்க, சொந்த தம்பிய அடிமைன்னு சொல்லி. அந்த கூட்டம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை வாங்கி கொண்டு எங்க வர்றாங்க, எகிப்துக்கு வர்றாங்க. எகிப்தினுடைய அடிமை சந்தை, அந்த அடிமை சந்தையில அந்த நாட்டினுடைய அமைச்சர் வர்றார், அவர் கொண்டாட்டி ஜுலைஹான்னு சொல்லி,
இவர் கொஞ்சம் மலட்டுத்தன்மை உள்ளவர். இவருக்கு குழந்தை பிறக்கிற ஆற்றல் கிடையாது. யார்கிட்ட? இந்த மன்னரிடத்துல. அந்த அம்மா சொல்லுது, நீ குழந்தை எனக்கு என்னங்க, உன் மூலமா குழந்தை தான் இல்லை, ஒரு அழகான பிள்ளை எங்க இருந்தாவது கூட்டு வா, வீட்டில் வச்சு வளர்க்கலான்னு சொல்லி இந்த அமைச்சர் சந்தைக்கு வர்றாரு. அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிமை சந்தையில விற்கப்படுறத பார்க்கிறார். இவ்வளவு அழகான பையனா இருக்கிறானே, வாங்கிறார். அந்த அமைச்சர் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவி இடத்துல, ஏதோ இந்த பையன் கண்ணியமான குடும்பத்தில் உள்ள பையனா தெரியலாம். அவருடைய அந்த நுண்ணறிவு, ஒரு ஆளை பார்த்ததும் கணிக்கிறது. அவருக்கு யாருன்னே தெரியாது இந்த பையன் யாருன்னு, ஆனா அவர் முகத்தை பார்த்து கணிச்சிடுறாரு, இவன் சாதாரண ஆள் இல்லை, இந்த பையனை ரொம்ப அழகா வச்சுக்க, கண்ணியமா வச்சுக்க என்றெல்லாம் சொல்லி வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. இந்த பையனை ஆரம்பத்தில் அந்த அம்மாவும் அப்படிதான் பார்க்கறாங்க. வளர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிப பருவத்தை அடைய அவங்களுடைய அழகு நாளுக்கு நாள் மெருகூடி கொண்டே இருக்குது. வளர வளர அழகு கூடிக்கிட்டே இருக்கு. சில குழந்தைங்க குழந்தை பருவத்தில் அழகா இருக்கும், வளர்ந்த பிறகு பார்த்தா அழகு கம்மியா இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னால அப்படி இல்லை, வளர வளர அழகும் கூடுது. அவர் வாலிப பருவத்தை அடையும் போதுதான் அந்த அம்மாவுடைய பார்வை மாறுது, அந்த அம்மாவுடைய எண்ணங்கள் மாறுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறான பார்வையில வீட்டுக்கு ஒரு சின்ன பையனா வந்த அவரை வாலிபராகும் போது ஒரு தவறான எண்ணத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்க ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் கணவர் இல்லாத நேரத்தில் வீட்டு கதவுகளை எல்லாம் அடைத்து தான் வீட்டில் வணங்கக்கூடிய சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சிலைகள்லாம் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்கான அதன் மீதெல்லாம் போர்வை போத்து மூடி இல்லையா, தவறான வழியில் இருக்கிறவங்களுக்கும் பயத்தை பாருங்க, வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வங்கள் மீதும் போர்வை போத்து மூடி அதுக்கப்புறம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கூப்பிடுது, ஹை தலக், வா என்னுடைய ஆசைக்கு இணங்க வான்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிடுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தை தான், ஒரு பாவ சூழ்நிலை எங்க வருதோ அந்த இடத்துல சொல்லி அரணும், அஊது பில்லாஹ் மஆதல்லான்ட்டாங்க, அல்லாஹ் என்னை காக்கட்டும் சொல்லிட்டான். இந்த வார்த்தையை ஒருத்தன் உள்ளத்திலிருந்து சொன்னா பாவம் செய்ய மாட்டான் இல்லையா. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஹன்னா, அவங்க பெண் குழந்தையை பெற்றதும் அவங்க வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்ன? ரப்பி இன்னி வஈதுஹா, யாரெல்லாம் இந்த குழந்தையை நான் பாதுகாக்குது, அல்லாஹ் ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால ஜிப்ரீல் மனித தோற்றத்தில் வரும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இது மலக்கு தான் வந்திருக்கிறாருன்னு தெரியாது. அவங்க பார்வையில யாரோ ஒரு ஆண் நம்ம முன்னால நிக்கிறான். உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன? காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி இன் குன்த தகியா, எப்பா நீ ஒரு வாலிபன், நான் ஒரு பெண்மணி, எனக்கு முன்னால நிக்கிற, நான் ரஹ்மான் ஆகிய அல்லாவை கொண்டு உன்னிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அப்புறம் அவங்க சொல்றாங்க நான் மலக்குமான மனுஷன் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்துக்கான எல்லா சூழ்நிலையும் விட்டது, மஆதல்லா என்று சொன்னாங்க ஒரு வார்த்தை. ரெண்டாவது ஓடுனாங்க. ரெண்டாவது என்னங்க? ஓடுறாங்க. பாவம் ஒரு இடத்துல வருதுன்னா அந்த இடத்த முதல்ல காலி பண்ணணும். ஓடுறாங்க, அது நம்முடைய முயற்சி. ஓடும்போது அந்த அம்மா பின்னாலேயே துரத்திட்டு போகும்போது சட்டையை பிடிச்சி இழுக்க சட்டை பின்னால கிழிஞ்சிருது. போய் கதவு போய் திறந்தா வீட்டு எஜமான் நிற்கிறார். எஜமான் நின்னதும் இந்த அம்மா அப்படியே தலைகீழாக மாத்திடுறது. பாருங்க, என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு, இவனை உள்ள அடைக்கும், ஜெயிலில் போடணும், இவனை கொடுமைப்படுத்தணும், அப்படியே அந்த அம்மா திரும்பிடுது. இப்ப யார் குற்றவாளி? அந்த இடத்துல அல்லாஹ் ஒரு குழந்தையை பேச வைத்தான் என்பது ஒரு கருத்து. குர்ஆன் சொல்வது ஒரு ஷஹீத ஷாஹிதுன், ஒரு சாட்சி சொல்பவர் சாட்சி சொன்னார் அப்படின்னு தான் வருது. அந்த சாட்சி சொன்னவர் யாரு? பெரியவரா குழந்தையா என்கிறது இல்லை. ஆனா ஒரு ஹதீஸ்ல வருது, முஸ்னத் அஹ்மதுல, குழந்தையாக பேசிய 4 அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சாட்சி சொன்னதும் ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை சொன்னது, அவர் சட்டை முன்பக்கமா கிழிஞ்சிருந்ததுன்னா அந்த அம்மா சொல்றது உண்மை, பின்பக்கமா கிழிஞ்சிருந்ததுன்னா அந்த அம்மா சொல்றது பொய். சட்டையை பாருங்கன்னு பார்த்தா பின்னாலதான் கிழிஞ்சிருக்குது. ஏன்னா அவர் ஓடுறாரு தப்பி, இந்த அம்மா பின்னால இருந்து இழுக்குது இல்லையா. அப்ப பின்னால இருந்து கிழிஞ்சிருக்குன்னு சொன்னா தவறு அந்த அம்மா மேலதான் இருக்குது என்று அந்த இடத்துல உறுதியாயிடுது. அந்த அமைச்சர் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாதீங்க, மனைவி தான் தப்பு பண்ணதை விளங்கிறார், நீ அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கன்றாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. நீங்க இந்த விஷயத்தை கண்டுக்காதீங்க, விட்டுருங்கன்ட்ட. இந்த அளவோட அவரு மறைக்க தான் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஊரெல்லாம் பரவிடுச்சு, எல்லா பெண்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பாரு, இந்த அம்மா சுலைஹா வீட்டில் உள்ள பையன்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்குது, அந்த அம்மா அந்த பையன் அவருடைய இதயத்தையே கவர்ந்து விட்டான் என்றெல்லாம் பேசுறான். ரொம்ப அழகா இருக்கு இந்த வரலாறை படிச்சிங்கனாலே. குர்ஆனுடைய வாசகம், இலக்கியம், கது ஷகஃபஹா ஹுப்பா, அவருடைய இதயத்தையே இந்த பையன் கவர்ந்துட்டான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அந்த அம்மா பார்க்குது, என்னை பத்தி தப்பா பேசுனீங்களா,
நான் யாருக்கு மயங்கினேன்? ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமே யாருக்குமே காட்டாமையே வச்சிருந்தாங்களாம். இவரை யார் பார்த்தாலும் அவர் மீது ஆசை கொள்வாங்கன்னு மறைச்சி வச்சிருந்தாங்க. யாரும் பார்க்கல, எல்லாத்துக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி எல்லாரு கையிலையும் ஒரு கத்தியும் கொடுத்து பழத்தையும் கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம ரொம்ப அழகா ஜோடித்து வாங்கன்னு சொல்றாங்க. வந்த எல்லா பெண்களும் பழத்தை அறுக்கிற போது தன்னுடைய விரலை அறுத்து கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. எல்லா விரலும் அறுத்துக்கிட்டாங்க. சொன்னாங்க ஹாஷலில்லா மாஹாதா பஷரா. அவங்க சொல்றாங்க இது மனிதராக தெரியலையே, மனிதனுக்கு இப்படி ஒரு அழகா. குர்ஆன் சொல்கிற வார்த்தை ஏதோ ஒரு புலவனோ கவிஞனோ வர்ணித்தா கூட சும்மா அடிச்சு விடுறான்னு சொல்லலாம். ஏன்னா கவிஞர்கள் பொய்யர்கள் தான். கவிதைக்கு பொய் அழகுன்னு சொன்னான், கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவான். இப்போ புலவர்கள் வர்ணிக்கிறதுல எல்லை மீறி வர்ணிக்கலாம். ஆனா இங்க ரப்பல்லவா வர்ணிக்கிறான். அல்லாவை விட உண்மை பேசக்கூடியவர் யார் இருக்க முடியும்? மாஹாதா பஷரா. இப்ப இது மனிதனா இல்லையே, மனுஷனுக்கு இப்படி ஒரு அழகா? இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம். அப்ப அந்த அம்மா ஜுலைஹா சொல்லுது, பாத்தீங்கல்ல நான் யாருடைய அழகுல மயங்கி தப்பா போயிட்டேன் என்று என்ன விமர்சிச்சீங்களோ அந்த யூசுப் இவர் தான். இப்ப நீங்களே கையை அறுத்துக்கிட்டீங்கல்ல, இப்பயும் சொல்றேன் என் ஆசைக்கு அவர் இணங்கணும், இல்லைன்னா உள்ள தள்ளுவேங்குது. ஆசைக்கு இணங்கணும், இல்லைன்னா உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லி அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை, இந்த அம்மாவுடைய ஆசைக்கு என்ன, இந்த பெண்களுடைய சூழ்ச்சிக்கு பலியாக்கி விடாதேன்னு சொல்றான். ரொம்ப அழகான வார்த்தை. ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை. அல்லாஹ் இவர்கள் அழைக்கிற அந்த மானக்கேடான விஷயத்தை விட எனக்கு சிறை மேலானது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா உண்மையும் தெரியுது, அரசாங்கம் எல்லாத்தையும் விசாரிக்குது. நம்ம நாட்டு நீதிமன்றம் மாதிரி தான், எல்லாத்தையும் விசாரிச்சு பாபரி மஸ்ஜித் விஷயத்துல பார்ப்பீங்க, ஆரம்பத்துல பூரா அது பள்ளிவாசல் தான், கோயில் இருந்ததற்கெல்லாம் அடையாளம் இல்லை, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நாட்டு மனசாட்சின்னு சொல்லிட்டு இடிச்சிரு தருதான்ட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே சொல்றான். இதெல்லாம் நான் ஏதோ வார்த்தையா சொல்லி நினைக்காதீங்க, அல்லாவே சொல்றான். இம்தாதிமாராவுல் ஆயாத், தெளிவான ஆதாரங்களை எல்லாம் பார்த்துட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல தப்பு இல்லைன்னு பார்த்த பிறகும் லயஸ்ஜுனுன்னஹு, அவரை சிறையில் அடைத்தார்கள். அப்ப அதான் சொன்னா நம்ம நாட்டு நீதிமன்றங்கள் மாதிரி உண்மை எல்லாம் தெரிஞ்சும் கடைசியில தீர்ப்பை மாத்தினாங்களா இல்லையா? அதாங்க நடந்துச்சு. குர்ஆன் சொல்லுது எல்லாத்தையும் பார்த்த பிறகும் இல்ல அவரை சிறையில தள்ளிடலாம், உள்ள போயிடுறாங்க. உள்ள போனா அங்க 2 பேர் வர்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடைக்கப்பட்ட அந்த சிறை கூண்டுல உங்களை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுதுங்க, நாங்கள் 2 பேரும் 2 கனவு கண்டிருக்கிறோம், எங்க கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க. ஒரு ஆள் சொன்னா நான் மதுச்சாறு பிழிவதை போல கனவு கண்டேன். இன்னொருத்தன் சொன்னா நான் என்னுடைய தலையில ரொட்டி சுமக்கிறேன், பறவைகள் அதை சாப்பிடுவது போல் கனவு கண்டேன். அந்த 2 பேருடைய கனவுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றாங்க. 2 பேருடைய கனவுக்கும் ஒரு ஆளுக்கு சொன்னாங்க நீ மன்னருடைய அவையில பலரசம் பிழிந்து கொடுப்பாயின்னு சொன்னாங்க. தலையில ரொட்டி சுமக்கிற மாதிரி கனவு கொண்டானே உனக்கு தூக்கிலிடப்படும் சொன்னாங்க. கனவுகளுக்கு கெட்ட விளக்கமா இருந்தா சொல்லலாமா? நான் அதையும் பின்னால் இன்ஷா அல்லாஹ் சொல்லி நிறைவு செய்வேன். 2 பேருக்கும் விளக்கம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஒரு ஆளு வெளியே போய் மன்னர் சபையில மன்னருடைய அரண்மனையில வேலைக்காரன் ஆயிட்டான். அவன்கிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்பா உன்னுடைய அவையில என்னைக்காவது அவகாசம் கிடைச்சா நீ மன்னர் இடத்துல என்னை பத்தி கொஞ்சம் சொல்லு. குர்ஆன் சொல்கிற வார்த்தை உஸ்குர்னி இன்த ரப்பிக், உன்னுடைய எஜமான்கிட்ட என்னை பத்தி கொஞ்சம் சொல்லப்பான்னு சொல்றாங்க. இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அவன்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லி இருக்க கூடாது, அல்லாஹ்ட்ட தான் அவங்க உதவி கேட்டிருக்கணும். யார்கிட்ட எஜமான்கிட்ட என்னை பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஹைராக இப்படி எல்லாம் நடக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் ஒரு 7 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயில 7 வருஷம் இருந்தாங்களாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் 7 வருஷம் இருந்தாங்க. அப்படி சிறையில் இருக்கிற காலத்துல தான் அந்த நாட்டுடைய மன்னர் அவர் ஒரு கனவு காண்றார். ஆக இந்த சூறாவே கனவுகளை சுத்தி சுத்தி வரக்கூடிய கனவு. மொத்தம் 5 கனவு. மொத்தம் என்னங்க 5 கனவு இந்த சூறால இருக்குது. அவர் கண்ட கனவு என்ன? 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் சாப்பிடுது. பசுமையான 7 கதிர்கள், காய்ந்து போன 7 கதிர்கள். இதுக்கு என்னங்க விளக்கம்னு சொல்லி சபையை கூட்டி அவர் கேட்கிறார் மன்னர். சபையில எல்லாம் சொல்றான், இல்லைங்க இது உங்களுக்கு அஜீரண கோளாறுனால ஏதோ குழப்பமான கனவு, அதுகாசு ஆகலாம், இதெல்லாம் குழப்ப கனவுங்க, விளக்கம்லாம் இதுக்கு கிடையாது, எதையோ கண்டதையும் சாப்பிட்ருப்பீங்க, அதனால இந்த குழப்பமான கனவு வந்திருக்கும். அந்த ஆளுகளுக்கு பதில் தெரியல, எனவே அதுகாசு ஆகலாம்னு சொல்லிட்டான். அப்பதான் இந்த மன்னருடைய சபையில வேலை செய்யறான் இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட சிறையில் இருந்தாரு, அவனுக்கு ஞாபகம் வருது, ஆஹா
அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டாரே மன்னர்கிட்ட என்னை பற்றி சொல்லப்பான்னு சொல்லி. இப்போ அவர் சொல்கிறாரு ஒரு ஆசாமி இருக்கிறாரு. நான் ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறேன். ஒரு ஆள் இருக்கிறாரு, கரெக்டாக கனவுக்கு விளக்கம் சொல்லுவார். என்ன அனுப்புறீங்களா, நான் ஆளை கூட்டு வர்றேன்னு சொல்லி. சரிப்பா போப்பா, போய் ஆளை போய் கூட்டு வா. வர்றார், வந்து சொல்கிறார், யூசுஃப் ஐயுஹ சித்தீக். இதுதான் அவர் கூப்பிடும்போதே அப்படிதான் அழைக்கிறார். ஒரு கனவுக்கு தான் அவர் விளக்கம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஆள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, யூசுஃப் ஐயுஹ சித்தீக், வாய்மையான யூசுப் அவர்களே, அஃப்தீனா, மன்னர் கண்ட இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க, நாடே குழம்பி போய் கிடக்குது, இது என்ன கனவோ தெரியலையே. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க. 7 ஆண்டுகள் செழிப்பாக இருப்பீங்க, அறுவடை ரொம்ப அமோகமாக இருக்கும். அடுத்து ஒரு 7 ஆண்டு வரும், முழுக்க வறட்சியாக இருக்கும். அதனால இந்த செழிப்பாக இருக்கிற 7 ஆண்டுகளில் உணவுக்கு தேவையான தானியத்தை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை கதிரிலே விட்டுருங்க. அப்படி விட்டு வச்சிங்கன்னா அந்த வறுமை வறட்சி வரும்போது அந்த 7 ஆண்டுகளுக்கு இது பயன்படும் அப்படின்னு கனவுக்கு விளக்கம் சொல்லி விட்டுறாங்க. மன்னருக்கு ஆச்சரியம், என்னடா இவ்வளவு தெளிவான விளக்கம், அப்படியா, கூட்டுவாங்க அவரை, கூட்டுவாங்க அவரை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி கூட்டு வர சொல்றாங்க. இப்போ வந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் வர முடியாது, வெளியே வரமாட்டேங்கிறான். இதை பற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜிப்து லி ஸப்ரி அஹி யூசுப், என் சகோதரர் யூசுஃபுடைய பொறுமையை கண்டு நான் ஆச்சரியப்படுறேன். யூசுஃபுடைய பொறுமையை கண்டு நான் ஆச்சரியப்படுறேன். என்ன ஒன்று, அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டு வரும்போது அப்பயே விளக்கம் சொல்லியிருக்க மாட்டேன். நானா இருந்தா முதல்ல என்னை வெளியே விடுங்க, அப்புறம் நான் விளக்கம் சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை செய்யலை. என்னை வெளியே விடுங்க, நான் விளக்கம் சொல்றேன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனால் அதை அவங்க செய்யலை. இது அவங்களுடைய பொறுமை, சரிங்களா? ரெண்டாவது, மன்னரே இப்போ வெளியே கூப்பிடுறாரு, நானா இருந்தால் வெளியே வந்திருப்பேன். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் வெளியே வரமாட்டேன்ட்டாங்க. முதல்ல என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா நான் வெளியே வர்றேன், இல்லைன்னா நான் வெளியே வர மாட்டேன். அது முதல்ல நிரூபிங்க, என் மேலே சொல்லப்பட்டது உண்மையா, நான் தப்பு பண்ணனான்னு சொல்லி. ஆஹா, மன்னர் பார்க்குறாரு, இவர் சாதாரண ஆள் இல்லை. எல்லா பெண்களையும் சுலேகாலிருந்து எல்லாத்தையும் கையை அறுத்தாங்களே எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு உண்மையை சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இப்போ அந்த பெண்கள்லாம் சொன்னாங்க, இல்லை இல்லை அவர் தூய்மையானவர், ஹாஷல் இல்லா மா அலிம்னா அலைஹி மின் சூ, அவர் மீது எந்த குற்றமும் கிடையாதுன்னு சொல்லி. அப்போ அந்தம்மா சுலேகாவும் எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு. சொன்னாங்க, ஆல் ஆன ஹஸ் ஹசல் ஹக்கு, இப்போ உண்மை வெளியாயிடுச்சு. ஆனால் ராவத்துஹு, நான் தான் அவரை தூண்டினேனே தவிர வ இன்னஹு லமின ஸாதிகீன், அந்த அம்மாவும் சொல்லுது அவர் உண்மையாளர், அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. இதுக்கப்புறம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வர்றாங்க. மன்னர் தனக்கு பக்கத்தில் வச்சுக்கிறாரு. பக்கத்தில் வைத்து இந்த நாட்டினுடைய ஹஸாயினுல் அர்தி, கருவூலங்களுடைய அமைச்சர், உலகத்தில் முதல் கருவூல அமைச்சர்னா யாருங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம். இப்போ நாட்டினுடைய கருவூல அமைச்சர் ஆயிட்டாரு. நாட்டை அழகா எகிப்து நாட்டை சிறப்பாக கொண்டு போகிறாங்க. இந்த நிலையில தான் அங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களே 10 பேர், அவங்கெல்லாம் இந்த நாட்டுக்கு எகிப்துக்கு வர்றாங்க. அங்கே பஞ்சம், இங்கே உணவு வாங்குறதுக்கு வர்றாங்க. உணவு வாங்குறதுக்கு வரும்போது உணவு அமைச்சராக யார் இருக்கிறாங்க? சகோதரன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் வர்றாங்க. அவங்களுக்கு தெரியல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆளாயிட்டார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா இவங்க தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்ட உணவெல்லாம் கொடுத்துட்டு, அடுத்த தடவை வரும்போது நான் உங்களுக்கு உணவு தானியம் கொடுக்கணும்னா உங்களுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கிறான்ல புன்யாமீன், அவனையும் கூட்டு வரணும், கூட்டு வந்தால் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்ட்டு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா பின்யாமீனை இவர் ஏன் கூட்டு வர சொல்கிறாரு? ஏன்னா அவங்களுக்கு இவர் தான் யூசுப்னே விளங்கல. அடுத்து வரும்போது அவரையும் கொண்டு வாங்க, கொண்டு வந்தால் அடுத்து உங்களுக்கு தானியம், இல்லைன்னா தானியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட தன்னுடைய வேலையாட்கிட்ட சொல்லிடுறாரு, இந்த தானியத்திற்கு அவர்கள் விலையாக கொடுத்த ஒரு பொருள், ஒரு சாமா, அந்த காலத்தில் பண்ட மாட்டு தானே, ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குவாங்க, அதை அந்த ஆளுக்கு பையிலே வச்சிருங்க, பையிலே உள்ளே வச்சிருங்க. ஏன்னா அதை வச்சு விட்டீங்கன்னா என் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சும்மா இலவசமாக எதையும் சாப்பிட மாட்டாங்க, கண்டிப்பாக அந்த பொருளை திருப்பி கொடுக்கறதுக்காண்டியாவது வருவாங்க, அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். உள்ளே போட்டு விட்டான். போட்டுட்டு அங்கே போய் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, திறந்து பார்த்தா உள்ள சாமானும் இருக்குது. இப்போ அத்தாட்ட கெஞ்சுறாங்க, மறுபடியும் போனால் நிறைய கிடைக்கும், அவர் பின்யாமீனை கூட்டு வந்தால் நிறைய தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் அவரோடு சேர்த்து எங்களை அனுப்புங்க. இப்போ அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இப்படித்தானப்பா யூசுஃபையும் கூட்டு போனீங்க, அவரையும் கூட்டு போய் ஓனாய் சாப்பிட்டுடுச்சின்னு சொன்னீங்களே, நான் எப்படி உங்களை அனுப்புறது?
அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வேற வழி இல்லாமல் உணவு பஞ்சம். அங்கே தான் ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இப்போ அவர் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார், ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். குர்ஆனுடைய சில வார்த்தைகள் துவாக்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்புக்கு தேவை. காலை மாலை இதையெல்லாம் ஓதிக்கொள்ளணும். ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்று சொல்லி பென்யாமீனை அனுப்புகிறார். இப்போ ரெண்டாவதோட வர்றாங்க, 11 பேர் வர்றாங்க. 11 பேர் வரும்போதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விடுறாங்க, எப்பா இவங்க எல்லாருமே கொஞ்சம் அழகாக தானே இருப்பாங்க, நீங்கள் எகிப்து நகரத்தில் நுழையும் போது எல்லாம் ஒன்றா போகாதீங்கப்பா, கந்திஷ்டி போட்டுரும். அதுதான் ஆளுக்கு ஒரு பாதையாக பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க, ஆளுக்கு ஒரு பாதையாக பிரிஞ்சு போங்க, எல்லாம் மொத்தமாக உள்ளே போயிடாதீங்க சொல்லிட்டு அதையும் சொல்கிறாரு. இது அடியனுடைய பயம்தான். அல்லாஹ் நாடுறது நடக்கத்தான் செய்யும். அல்லாஹ் நானதை யாரும் தடுக்க முடியாது. நம்மளால் ஆன முயற்சியை பண்ணணும். அதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய நாட்டம் சொல்லிடுறாரு. 11 பேரும் போகிறாங்களா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரன் பின்யாமீனை பார்த்துட்றாங்க. அவரை நைஸாக கூப்பிட்டுப்பார், நான் யூசுப். அவர்கிட்ட மட்டும் சொல்லிடுறார், நான் தான் யூசுப் உன் சகோதரன், புரியுதா, அவங்கள்ட்ட காட்டிக்காதன்னு சொல்லிக்கிறார். எல்லாத்தையும் சொல்லி அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு கவனிக்கிறாங்க. ஏன்னா அவர் கூட பிறந்தவர் இல்லையா பின்யாமீன், அதனால் அவரை தனியாக கவனிக்கிறாங்க. இவர் ரெண்டாவது இடம் வந்திருக்கிறாங்க. நிறைய உணவுலாம் கொடுத்த பிறகு புரியுங்களா, மன்னருடைய ஒரு பொற்குவலை ஒன்று இருக்கும். அந்த பொற்குவலையை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய திட்டம் என்ன, தன் சகோதரன் பின்யாமீனை தாங்கூடவே வச்சுக்கணும்னு சொல்லி. தாங்கூடவே வச்சுக்கணும்னா அந்த நாட்டில் அப்படி இடம் இல்லை, அவர் இருக்கிற நாட்டில் கூட அப்படி வச்சுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, சகோதரன் பின்யாமீனுடைய அந்த உணவு பொட்டலத்தில் மன்னருடைய பொற்குவலையை என்ன செஞ்சார், உள்ள தெரியாமல் வச்சிட்றாரு. வச்சுட்டு இப்போ அறிவிப்பு செய்யப்படுது, மன்னருடைய பொற்குவலை காணா போச்சு. யார் கொண்டு வந்து கொடுக்குறானோ ஒரு ஒட்டகம் நிறைய அவனுக்கு உணவுப் பொருள் தரப்படும் அப்படின்னு அறிவிப்பு செய்யப்படுது. இந்த 11 பேர் யார், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் அரண்டு பேர் நிற்கிறாங்க. அவங்களே வாலண்டரியாக வந்து நாங்கள்லாம் திருடலைங்க, நாங்கள் திருடுறதுக்கு வரல, தயவு செஞ்சு எங்கள் மேலே பழி போட்டுறாதீங்கன்னு சொல்ல. இப்போ அவங்க கேட்குறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலைக்காரங்க, உங்களில் யாராவது திருடி இருந்தால் என்ன செய்யலாம் சொல்லுங்க, இல்லை உங்கள் நாட்டு சட்டம் என்னன்னு கேட்குறான். எங்கள் நாட்டில் யார் திருடினானோ அவனை வச்சுக்கவும் விடமாட்டோன்னு சொல்லி. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய திட்டமே அதானே, பின்யாமீனை தான் கூட வச்சுக்கணும். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்திரமாக முதல்ல மற்ற 10 பேருடைய உணவுப் பொருளையா பார்க்குறாங்க. அதில் தான் கிடையாது. 11வது நபராக பின்யாமீனுடைய உணவுப் பொருளை எடுத்தால் பொறுக்கவலை இருக்குது. பாருங்க, இவர் தான் எடுத்திருக்கிறார், இவரை நாங்கள் வச்சுக்கவும் விட மாட்டோம், இவரை நாங்கள் வச்சுக்கவும் விட மாட்டோம். இப்படிலாம் தந்திரங்கள் செய்யலாம். சில நேரங்களில் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இந்த வசனத்தை ஒட்டி உலமாக்கள் எந்தெந்த விஷயங்களில் தந்திரம் செய்யலாம் என்றெல்லாம் சட்ட ஆய்வுகள் நிறைய இருக்குது. இந்த சூறா வைத்து நம்ம அதுக்குள்ளே போனால் இப்போ நேரம் ஆகிப்போச்சு. ஆக என்னங்க, அதை பின்யாமீனை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ 10 பேரும் அரண்டு போயிட்டாங்க. எப்பா ஏற்கனவே எங்கள் அத்தாட்ட நாங்கள் போராடி இவனை கூட்டு வந்தோம், யூசுஃப்னு ஒரு சகோதரனை ஏற்கனவே விட்டதுக்காண்டி இவனை அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். இப்போ இவரை நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னா எங்கள் அத்தாட்ட போய் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது, அதெல்லாம் கிடையாது. எங்களில் ஒரு ஆளை எடுத்துக்கங்கலாம் கெஞ்சுறாங்க. யார்கிட்ட இருந்துச்சோ பொறுக்கோலை அவரை தான் வச்சுக்குவோம், நீங்கள் போங்கன்னு சொல்லி. இந்த 10 பேரில் என்ன செய்கிறாங்க, 9 பேர் போயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் இந்த கிணத்துல போடுங்கன்னு ஐடியா கொடுத்தார்லே, அவர் மட்டும் நான் வரமாட்டேன், என் தந்தையினுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன், அவர் வாக்குறுதி கொடுத்தாரு பின்யாமீனை கூட்டு வரணும்னு சொல்லி. இப்போ நீங்கள் விட்டுட்டு போய் என்ன சொல்லுவீங்க, போய் அத்தாட்ட போய் சொல்கிறாங்க இப்படி நடந்து போச்சுங்க, அவன் தான் திருடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்பையும் ஃபஸபுருன் ஜமீல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் அழகிய பொறுமை தான், எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல 3வது தடவை வரும்போது தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான் யாரு தெரியுமா உங்களுக்கு, யூசுஃபை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியுமாலாம் கேட்குறான். ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப், யூசுஃபோடு எப்படி நடந்தீங்கலாம் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தான் யூசுஃபான்னு கேட்பாங்க. ஆமாம் நான் தான் யூசுஃபு, இது என் சகோதரன் பின்யாமீன், அல்லாஹ் அவங்களை எல்லாம் மன்னிக்கட்டும். ஒரு வார்த்தை அவங்க கிணத்துல போட்டதையோ கொடுமைப்படுத்தினதையோ எதையுமே சொல்ல மாட்டாங்க. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் அவங்களை எல்லாம் மன்னிப்பான்னு சொல்லி. இப்போ அத்தா இருக்கிறார், தனியாக இருக்கிறார் இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அணிஞ்சிருந்த சட்டையை கலட்டி கொடுத்து இந்த சட்டையை கொண்டு போய் அவர் முகத்தில் வீசுங்க, பார்வை வந்து விடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி போனாங்க, பார்வை வந்துச்சு. அப்புறம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி லீயாங்கிற மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு காலா, எல்லாரும் மிஸ்ருக்கு வர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் வந்து வரவேற்கிறாங்க. அப்படிங்களா, அப்படி வரவேற்கும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, வகால துஹுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமினீன், இந்த மிஸ்ருக்குள் வாங்கன்னு சொல்லி.
நாங்கள் 2022 ஜியாரத்துக்கு போயிருக்கும் போது அந்த மிஸ்ருடைய எல்லைக்குள் போகும்போது நானும் இந்த ஆயத்தை ஓதுனேன். வகால துஹுலு மிஸ்ர் இன்ஷா அல்லாஹு ஆமீன். அந்த செக் போஸ்ட்ல இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா மிஸ்ர்வாசிகள் அவங்க குரானில் ரொம்ப லைஃப் உள்ள ஆளுக, ரொம்ப லைஃப்பாங்க குரானை. நீ ஹாஃபிதா நீ அப்படின்னு கேட்குறான். அப்படிதான் நான் இந்த ஆயத்தை பறக்கத்தன்னு ஓதுறேன். அல்லாவே சொல்கிறானே இந்த மிஸ்ரில் நுழையுங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆமீன், அச்சமில்லாமல் நுழையுங்கன்னு சொல்கிறான் இல்லையா. அப்புறம் தாய் தந்தையரை ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சாங்க. மீதி 10 பேரும் அப்படியே அவங்களுக்கு சஜிதா பண்ணாங்க. ஒஹர் உலவு சுஜதா. அந்த மார்க்கத்தில் மரியாதை நிமித்தமாக சஜிதா பண்ணலாம் மனுஷனுக்கு, நமக்கு அனுமதி இல்லை. அந்த மார்க்கத்தில் மரியாதை சஜிதா, வணக்க சஜிதா இல்லை, மரியாதை சஜிதா பண்ணுவாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க தந்தையை பார்த்து, இதான் நான் கண்ட கனவுக்கான விளக்கம். அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கிறான், உங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டான், என்னை சிறையிலிருந்து வெளியாக்கினான் என்றெல்லாம் அல்லாஹ் புகழ்ந்து விட்டு, ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், அல்லாஹ் இந்த ஆட்சியை நீ தான் கொடுத்தாய், வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், நீ தான் கனவுக்கான விளக்கத்தை கற்றுக் கொடுத்தாய், ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தவன் நீதான், அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா, துன்யா ஆகிரத்தில் நீ தான் என்னுடைய பாதுகாவலன், தவஃபனி முஸ்லிமா, முஸ்லிமாக என்னை மரணிக்க செய், வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களோடு என்னை சேர்த்து விடு. இப்படித்தான் இந்த அழகான வரலாறை அல்லாஹ் முடிக்கிறான். கொஞ்சம் நீளமாயிட்டாலும் குர்ஆனுடைய வரலாறுகளை நாம் தெரியணுமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த பொறுமையை என்னங்க சொல்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய பொறுமை! இந்த மாதிரி ஒரு பொறுமை உலகத்தில் யாருக்காவது வருமா என்ன? எனவேதான் அவங்கள சொல்லுவாங்க அவர் கரீம், ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையாளர். அருமையானவர்களே, குர்ஆனுடைய இந்த வரலாறுகள் எவ்வளவு பாடங்களை கற்றுத்தருது. அப்போ மனித வாழ்க்கையில பல பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பொறுமையோடு கையாண்டால் எல்லா இடத்துலையும் சொல்லுங்க ஃபஸபுருன் ஜமீல். இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை பயங்கரமா வருதா, இன்னைக்கு தான் ஒரு பிரேக்கிங் நியூஸ்னு வச்சிருக்கானுங்களே, பதறாதீங்க, அச்சப்படாதீங்க, ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அன்னை ஆயிஷா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட நேரத்தில் இதே வார்த்தையை அவங்க சொன்னாங்க, ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். என்ன வந்தாலும் சொல்லுங்க ஃபஸபுருன் ஜமீல், எல்லாம் சரியாயிடும். அருமையானவர்களே, இந்த சூரா கனவுகளுடைய ஒரு சூரா. கனவுகளுக்கான விளக்கத்தை பற்றி நானே பல தடவை சொல்லியிருக்கிறேன். கனவுகள் எதிர்காலத்தில் நடக்க போறதை அறிவிக்கக்கூடியதாக இருக்கலாம், எதிர்காலத்தில் நடக்கிறத சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுக்கு கிளம்புறத ரொம்ப யோசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவங்க கனவு 2 கனவு கண்டாங்க. ஒரு கனவுல அவங்களுடைய வால் உடைந்து விடுகிறது. அப்போ அவங்களுக்கு தெரியுது என்னுடைய தோழர்கள் சிலர் ஷஹீதாக்கப்படுவாங்க. இன்னொரு கனவு கண்டாங்க, சில மாடுகள் அறுக்கப்படுது. அப்போ இது ஹஜ்ரத் ஹம்சா உள்ளிட்டவர்கள் மரணம் அடைவதை, ஷஹீதாகுவதை குறிக்குது என்பது அவங்களுக்கு தெரிந்தது. இப்போ கனவுகள் அடுத்து நடக்க போறதை காட்டக்கூடியதாக இருக்கலாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னால ஜும்மாவுடைய மேடையில சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு சிவப்பு சேவல் என்னை 2 முறை கொத்தியது, சிகப்பு சேவல் என்ன கொத்துச்சுன்னு சொல்லி. அப்ப அவங்க இந்த அளவுக்கு சொல்லி முடிச்சுட்டாங்க, என்னுடைய மரணம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா ஹஜ்ரத் அபூபக்கருடைய மகள் அஸ்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, உமர்கிட்ட சேவல் கொத்துவது போல் நீங்கள் கனவு கண்டீர்கள் அல்லவா, இதுக்கு அர்த்தம் உங்களை அரபியல் அல்லாத ஒருத்தன் தான் உங்களை கொல்லுவான், அரபியர் அல்லாத ஒருத்தன் உங்களை கொல்லுவான்னு சொல்லி. அதே போலதான் ஹஜ்ரத் உமரை கொன்னது யாரு? பாரசீக நாட்டை சார்ந்த ஒருத்தன் லுலுவா அபு லுலுஆன்னு சொல்லி ஒரு மஜூசி தான் அவங்கள கொன்னான். பின்னால் நடக்கிறத கனவுகள் கண்டிப்பாக சொல்லலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் தந்தை அபூபக்கர்ட்ட சொன்னாங்க, நான் தூக்கத்தில் கனவு கண்டேன், என் மடியில் அல்லது என் அறையில் 3 நிலவுகள் விழுகிறதுன்னு சொல்லி. அப்போ அபூபக்கர் சொன்னாங்க, உன்னுடைய வீட்டில் இந்த மனித இனத்தில் சிறந்த 3 பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட போது அபூபக்கர் சொன்னாங்க, அந்த 3 நிலவுல ஒரு நிலவு இது, அந்த 3ல் ஒரு நிலவு. பின்னால அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்டாங்க, உமர் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த 3 பேர் தான் உலகத்துக்கே வெளிச்சம் தருகிற நிலவுகள் அல்லவா. அப்போ கனவுகளுக்கான விளக்கம் இதுதாங்கிறது தெரியுது. இப்னு சீரின் ரொம்ப கனவுக்கு விளக்கம் சொல்லுவார். அவர்கிட்ட ஒரு ஆள் சொன்னா, நான் தொழுதுட்டு இருக்கிறேன், தொழுகையிலே ஹபீஸுங்கிற ஒரு பலகாரம், பேரிச்சம்பழம், நெய், இந்த பலகாரத்தை சாப்பிட்றேன்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்க, பலகாரம் சாப்பிட்றது ஹலாலுப்பா,
ஆனால் தொழுகையில் சாப்பிடக்கூடாது, நீ தொழுகையில் சாப்பிட்ருக்கிற, அப்படியானா நீ நோன்பு வச்சுட்டு மனைவியை முத்தமிடுகிறாயான்னு கேட்டான். நோன்பு வச்சுட்டு மனைவியை முத்தமிடுகிறாயான்னு சொல்லி, ஆமாம், இனிமேல் இந்த வேலையை செய்யாதுன்ட்ட, இனிமேல் இந்த வேலையை செய்ய வேண்டாம் என்றான். இப்படி கனவுகளுக்கான விளக்கம். சயீத் பின் முஸையிப் இருந்தாங்க மதீனால. அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நான் ஒரு கனவு கொண்டேன் சயீத் அவர்களே. அந்த கனவுல அன்னைக்கு ஹலீஃபா யாரு? அப்துல் மலிக் இப்னு மர்வான். அப்துல் மலிக் இப்னு மர்வானை நான் கீழே தள்ளிட்டேன். ஹலீஃபாவை கீழே தள்ளி அவருடைய முதுகுல 4 ஆணிய நல்ல நங்கூரத்தை ஊண்டுற மாதிரி ஊண்டிட்டேங்கிறார். சயீத் பின் முஸையிப் சொன்னாங்க, இந்த கனவை நீ கண்டிருக்க மாட்டேன், விளக்கம் சொல்ல முடியாது, போன்னு சொல்லிட்டார். உண்மையா சொல்லி, யாரு கண்டதுன்னு சொல்லி, இந்த கனவு நீ கண்ணலன்னு சொல்லிட்டார். சரியான விளக்கம் சொல்றவங்க அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த ஒரு சார்பா வந்து கேட்கறானாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கனவு நீ கண்ட கனவு இல்லப்பா அதுன்னு சொல்லி. இல்லைங்க, இந்த கனவை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் கண்டார். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் யாரு? ஹஜ்ரத் அபூபக்கருடைய பேரன். அவர் மக்காவை சுற்றி ஆட்சி பண்றார். அவர் கண்ட கனவு அவர் தான் உங்கள்கிட்ட கேட்டு வர சொன்னார். அப்போ சயீது சொன்னாங்க, அவர் இந்த கனவை கண்டிருந்தா இதுக்கு அர்த்தம் அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவரை கொல்ல போறார். கனவு காட்சி வேற மாதிரி இருக்குது சரிங்களா? அவரை கொன்றுவார். யார? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு பிறகு அவருடைய ஆண் மக்கள் 4 பேர் தொடர்ந்து ஹலீஃபாவாக வருவார்கள். அதுதான் நடந்துச்சு. ஒரு ஆள் வந்து கேட்டாங்க சயீத் பின் முஸையிப் இடத்துல, நான் கனவு கண்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை நான் தூக்கிட்டு போற மாதிரி அப்படின்னு சொல்லி. யாருடைய ஜனாசாவை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை. சரிங்களா? இந்த கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க சயீத் பின் முஸையிப், நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கிற தப்பான கொள்கையில் இருக்கிற. பெருமானாருடைய ஜனாசாவை தூக்குறதுனா என்ன அர்த்தம்? நீ பெருமானாருடைய மார்க்கத்தை புதைக்கிற தப்பான கொள்கையில் இருக்கிற. அந்த ஆள் ஹாரிஜியா கொள்கையில் இருந்தான். இந்த விளக்கத்தை கேட்டு அந்த ஆள் என்ன செஞ்சிட்டான்? தௌபா செஞ்சிட்டான். ஆக இப்படி கனவுகளுக்கான வித்தியாசமான பல்வேறு விளக்கங்கள் இருக்குது. கனவுகளுக்கு உடனே விளக்கம் சொல்லிடக்கூடாது சரிங்களா? ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுடைய கணவர் வியாபார நிமித்தமாக வெளியூர் போவார். ஒரு நாள் வெளியூர் போயிருக்கிறார். அந்த அம்மா கர்ப்பமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, என் கணவர் வெளியூருக்கு போயிருக்கிறார் வியாபாரத்துக்காக, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என் வீட்டு தூண் இடிஞ்சு விழுது. ஒரு தூண் என்னங்க இடிஞ்சு விழுது. நான் குழந்தை பெற்றெடுக்கிறேன். அந்த குழந்தை ஒற்றை கண்ணோடு பிறக்குது. நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, போயிட்டு வா, உன் கணவர் திரும்பி வந்துடுவார், நீ நல்ல குழந்தையை பெற்றெடுப்பேன்னு சொல்லி அந்த அம்மாவும் போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு இந்த கனவு திரும்ப திரும்ப வருது. கொஞ்சம் பயம். திரும்பவும் கேட்க வர்றாங்க. வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அன்னை ஆயிஷா இருக்கிறாங்க. ஆயிஷா தான் என்ன கனவு சொல்லு, நான் விளக்கம் சொல்கிறேன். இப்போ அந்த அம்மா சொல்லுது, என் கணவர் வெளியூர் போயிருக்கிறாரு, நான் கர்ப்பமாக இருக்கிறேன், கனவு இப்படி வருது, வீட்டில் உள்ள தூண் விழுது, நான் ஒற்றை கண்ணுடைய ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறேன். அம்மா ஆயிஷா சொல்லிவிட்டாங்க, உன் கணவர் இறந்து போயிடுவார், நீ பெற்றெடுக்கிற குழந்தை பாவியாகத்தான் பிறக்கும் என்று. அந்த அம்மா அழ ஆரம்பித்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு வர்றாங்க, என்னம்மா நடந்துச்சு? இந்த அம்மா இப்படி கனவுக்கு விளக்கம் கேட்டுச்சு, நான் இப்படி சொன்னேன், ஏன் நீ எப்படி விளக்கம் சொன்னேன்னு கண்டிச்சான். கனவுக்கு எப்படி விளக்கம் சொல்லப்படுகிறதோ அப்படித்தான் நடக்கும். அதே மாதிரி அந்த அம்மாவுடைய கணவரும் இறந்துட்டாரு. அந்த அம்மா பெற்றெடுத்த குழந்தையும் ஒரு மோசமான குழந்தையாக பிறந்தது. கனவுகளுக்கான விளக்கம் வந்து நல்ல விளக்கமா இருந்தா சொல்லணும், தகாத விளக்கமா இருந்தா அதை வெளிப்படையா சொல்லக்கூடாது. பல நேரங்களில் அதை மறைச்சரணும் என்பதுதான். ஒரு கனவு உங்களுக்கு நெருடலை தருது, ஏதோ ஒரு வகையில ஒரு கவலையை தருது அப்படின்னு சொன்னா, அந்த கனவு பற்றி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 5 விஷயங்கள். முதலாவது, அந்த கனவு கண்டு எழுந்த அடுத்த நொடி எல்லாம் இந்த கனவின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லிடுங்க. 2வது, அந்த கனவு கண்டு எப்போ கண் முழிக்கிறீங்களோ இடது பக்கமாக 3 தடவை துப்பிடுங்க. 3வது, கனவு காணும் போது எங்கே படுத்திருந்தீங்களோ அதை விட்டு கொஞ்சம் மாறி படுத்துருங்க. 4வது, கனவு கண்ட ராத்திரி எப்போ எஞ்சிக்கிறீங்களோ ஒரு 2 ரக்காத் தொழுதுருங்க. 5வது, அந்த கனவை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இப்படி செஞ்சுட்டா அந்த கனவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. யாராவது கனவை நம்மள்கிட்ட கேட்டால் உண்மையான விளக்கம் தெரிஞ்சா சொல்லணும், இல்லைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்படி சொல்லிடணுமா, ஹைரன் ரஅய்த, நீ நல்லதையே கண்டாய், ஓ ஹைரன் யகூன், நல்லதாம்பா நடக்கும், நல்லதை கண்டாய் நல்லதே நடக்கும் என்று சொல்லிடணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் திருமறையினுடைய விளக்கங்களை நம்ம எல்லோருக்கும் தந்து திருமறையின்படி வாழக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.